ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், அதாவது 270 டேஸுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 270 டேஸ் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு, ஸோ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 270 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9 மந்த். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதோ அதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட்டு எவ்வளோ, ஸோ நம்ம டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ மினிமம் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை எவ்வளோ சூஸ் பண்ணலாம், அதிகபட்சமான அமௌண்ட்டை எவ்வளோ நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ மினிமம் அமௌண்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸிலிருந்தே இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதாவது நீங்கள் 1000 ருபீஸிலிருந்தே இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்ககிட்ட லம்பான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதேமாரி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கனரா பேங்க்கில் ஏற்கனவே நம்ம 444 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம பார்த்துருந்தோம். 365 டேஸ் அதாவது 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயருக்கான அதாவது 270 டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 270 டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது 270 டேஸ்லேருந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 6.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் 2 கேட்டகரி, ஒன்று ஜென்ரல் பப்ளிக், இன்னொன்று வந்து சீனியர் சிட்டிசன். 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் பப்ளிக் கேட்டகரியில் வந்துருவாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இதுக்கான டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த 270 டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், 270 டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதை வந்து மந்த் வைஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மந்த் கால்குலேஷன்ஸில் உங்களுக்கு வந்து இது வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதாவது இதில் இந்த ஷார்ட் பீரியடில் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கால்குலேட்டர் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு 6.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மந்த்லி 270 டேஸை நம்ம டிவைட் பை 30 டிவைட் பண்ணால் ஸோ 9 மந்த் அப்படின்றத கால்குலேஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ 4761 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 lakhs அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50 lakhs போட்டு ஸோ 5 lakhs அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,806 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5,23,806 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவே வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 10 lakhs 15 lakhs அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ 15 lakhsக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 15 lakhsக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 15 lakhs. ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 71,417 ரூபா இருக்கும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் சும்மா இருக்கிறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது. ஸோ இந்தமாரி டெபாசிட் அமௌண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து இந்தமாதிரி 71,000 ரூபாய், 70,000 80,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதேமாரி நீங்கள் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 95,222 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் 2 கோடிக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 2 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி ஏப்ரலிருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு மேலே, அதாவது 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னா ஃபார்ம் 15H வந்து, ஸோ ஃபார்ம் 15H அண்ட் G இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.